மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நினைக்கிறார். திரு பிரியன், அதிமுகவுடைய அழுத்தத்தை ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச்சா பாக்குறீங்களா இல்ல அரசியல் நிகழ்வா பார்க்க முடியுமா? இல்ல, பாதி அரசியலா பாக்குறேன், பாதி ஒரு பொதுநல விஷயமா பாக்குறேன். ரெண்டு விதத்திலையும் பாக்குறேன். அதாவது வெளியில அசம்பிளிக்கு வெளியில அவங்க பண்றதெல்லாம் கிட்டத்தட்ட கள்ளக்குறிச்சியில் நடந்த போராட்டங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஒரு எதிர்கட்சி இந்த முறையில பண்ற ஒரு விஷயங்கள். அசம்பிளிக்குள்ள அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக தான் சொல்ல வந்த கருத்தை சொல்லிவிட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி முதலமைச்சரும் இந்த விஷயத்துல 110 அறிக்கையை படிச்சுட்டு யாருமே பேசக்கூடாத பண்ணிருக்கலாம். ஆனால் அவரும் விவாதத்துக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினார். அதை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார்கள் எதிர்கட்சியினர். கேள்வி நேரம் 1 மணி நேரம் இருக்க போகுது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நேரமில்லா நேரத்துல நீங்க எந்த பிரச்சனையும் ரைஸ் பண்ணலாம். அதுல நீங்க உங்களுக்கு அனுமதி சபாநாயகர் கொடுக்கலன்னா நீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க என்ன நடவடிக்கை உங்களுக்கு தேவையோ அதை நீங்க எடுத்துட்டு போகலாம். வெளியில பேசலாம், ஜனநாயக விரோதம் சொல்லலாம், சபாநாயகர் ரொம்ப எதாச்சகரமா நடந்துக்கிறார் சொல்லலாம், எது வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவதை மிஸ் பண்ணிட்டீங்க. கேள்வி நேரம் 1 மணி நேரம் உங்களுக்கு ஏன் பொறுமை இல்லை? உங்க கருத்தை பதிவு பண்றதுக்கான ஏன் நீங்க வெயிட் பண்ணக்கூடாது? ஆக்சுவலா அது நீங்க எதிர்கட்சி அழுத்தமாக தன் முறையை அங்க பதிச்சிருக்கலாம். சோ 50% அரசியல், 50% பொதுநன்மை, ரெண்டு விஷயமா அந்த எதிர்கட்சிகள் இதுல செயல்பட்டு இருக்கிறத பாக்கிறேன். இன்னைக்கு கவர்னர் போய் பாக்குறதும் அதுல ஒரு பகுதியா தான் நான் பாக்குறேன். கவர்னர் எந்த விதத்துல இதுல உதவி பண்ணுவார்? அவர் வாங்கி ரிப்போர்ட்டை சென்டருக்கு அனுப்புவாரு. ஏற்கனவே சிபிஐ என்கொயரி கேட்டு ஒரு கேஸ் ஹைகோர்ட்ல போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம ஏற்கனவே கவர்மெண்ட் ஒரு சிபிசிஐடி என்கொயரி நடத்திருக்காங்க. இந்தியா முழுக்க பல இடங்கள்ல 100 பேருக்கு மேல செத்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு கள்ளச்சாராயத்துல. எந்த இடத்துல சிபிஐ என்கொயரி நடந்தது இந்த அதிமுக ஏதாவது ஒரு இடத்த கோட் பண்ணுவாங்களா? மோர்பி பிரிட்ஜ் குஜராத்ல கவுந்த போது 141 பேர் செத்து போனாங்க. அதுலயும் எஸ்ஐடி தான் விசாரிச்சாங்க. ராஜ்கோட்ல ஸ்போர்ட்ஸ் வில்லேஜ் எரிஞ்சு 40 பேர் செத்து போனாங்க. அதுலயும் லோக்கல் என்கொயரி தான் நடந்தது. இங்க சிபிஐ என்கொயரி நடந்ததா? பீகார்ல தொடர்ந்து பாலங்கள் இடிஞ்சிட்டு போயிட்டே இருக்கு. சிபிஐ என்கொயரி எங்கேயாவது நடக்குதா? இல்ல இப்பதான் இந்த அடல் சேது பாலம் திறந்தாங்க, அதுல விரிசல் வந்திருக்கு, அதுல கட்டினதுல ஊழல் யாராவது சிபிஐ விசாரணை கேட்கறாங்களா? அதான் இதுலயும் இப்ப நீட் விஷயத்துல சிபிஐ விசாரணை வச்சிருக்கீங்க. சிபிஐ விசாரணை எப்படி நம்ப முடியும்? அது மத்திய அரசுக்கு ஆதரவா செயல்படாதுன்னு எப்படி நீங்க உறுதியா சொல்ல முடியும்? ஏதோ ஏஜென்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். சிபிசிஐடி என்கொயரி திருப்தி இல்லைன்னா சேலஞ்ச் பண்றதுக்கான வழிகள் சட்டத்துல இருக்கு, நீங்க பண்ணலாம், பொதுநல வழக்கெல்லாம் போடலாம். அதை விட்டுட்டு எடுத்த உடனே பழைய உதாரணங்கள் எதுவுமே கிடையாது. 100க்கு மேல சாவுகள் குஜராத்ல 19, 22 எல்லாம் நடந்திருக்கு. அப்பெல்லாம் எந்த சிபிஐ என்கொயரியும் கிடையாது, யாரும் அனுதாபமும் தெரிவிக்க பண்ணல. அப்படிலாம் இருக்கும்போது இங்க ஏதோ ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சம்பவம் அதிகாரத்துல கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தான் அவங்களுடைய மெத்தனம், அலட்சியம், அவங்களுடைய உதவியோட நடந்திருக்கிறது எந்த சந்தேகமும் கிடையாது. இது திமுக அரசுக்கு ஒரு கரும்புள்ளி, அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எடுத்திருக்கிற அந்த நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பயன் தருது என்பதைத்தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதை தவிர எதிர்கட்சிகள் செய்யற அரசியல் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். அதெல்லாம் எந்த விதமான தவறும் காணல. அவங்க தொடர்ந்து அந்த அரசியலை பண்ணிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே அரசியல்ல அடுத்த முக்கியமான விஷயம் வர வர இந்த முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அது பின்னுக்கு தள்ளப்பட்டு வேறொரு விஷயம் முன்னுக்கு வரும். சோ அதுவரையும் இந்த அரசியலை தொடருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த பிரஷரை தொடர்ந்து கடந்த வியாழன் வெள்ளியிலேருந்து அதிமுக அழுத்தம் கொடுத்தவர் தான் நம்ம பார்க்கிறோம். அந்த முகாந்திரத்தை பத்தி பார்க்கும்போது இதுக்கு முன்னுதாரணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க. ஆனா இதுக்கு இந்த கோரிக்கைக்கு முகாந்திரமா அதிமுக தன்னுடைய மனுவில் குறிப்பிடுவது அப்படிங்கிறது இது ஒரு மாநிலம் சம்பந்தப்பட்டது இல்லாம பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இதுல ஒரு பொலிட்டிக்கல் நெக்ஸஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு இம்பார்ஷியல் என்கொயரியா சிபிசிஐடி இருக்காது, சிபிஐ தான் பொருத்தமான முகமை அப்படின்னு அதுல மெரிட்ஸ் இருக்கிறதா பார்க்கலையா? பல்வேறு மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறதெல்லாம் இப்போ இமீடியட்டா சொல்ல முடியாது. சிபிசிஐடி என்கொயரி முடிஞ்சப்பதான் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஒரு குற்றத்துல சம்பந்தப்பட்டவங்கள பல்வேறு மாநிலங்கள்ல போய் பிடிக்கிறாங்க. அதுக்கு அந்த மாநிலங்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்கு நம்ம சொல்ல முடியுமா? அந்த மாநிலங்கள்ல இருக்கிற ஏதாவது ஒரு அரசு ஏஜென்சி அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல ஏதாவது ஒரு நிறுவனம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நம்ம பார்க்கலாமே தவிர ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒரு தனிப்பட்ட நபர் அல்லது நபர்கள் பல்வேறு மாநிலங்கள்ல போய் இருப்பாங்க. அவங்க பிடிக்கிறது ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துல போய் பிடிக்கிறது சகஜமான விஷயம். இப்போ அதனால இந்த சிபிசிஐடி இன்னொரு மாநிலத்துல போய் குற்றச்செயலில் ஈடுபட்டு பிடிக்கூடாது எதுவும் கிடையாது. அதனாலேயே சிபிஐக்கு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதனால இந்த விஷயம் டஸ் நாட் ஹோல்ட் வாட்டர்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.